வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருக்கிறார், இன்னொரு அமைச்சர் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறார். முதல்ல எங்களை சொல்றதை விட்டுட்டு அவர்கள் இந்தியாவினுடைய ராக்கெட் தளம், பாரத தேசத்தினுடைய பிரைடு. ஏங்க ஒரு வெளிநாட்டினுடைய விளம்பரம், நான் அவங்க வேணா மன்னிப்பு கேட்கணும் பொதுமக்கள்கிட்ட. வெளில வந்து தவறுதலாக கொடுத்துட்டோம். தமிழகத்தில் வந்து பிஜேபி வந்து அதிமுகவை, ஜெயலலிதாவை, எம்ஜிஆரை புகழ்ந்து அதிமுக வாக்கெல்லாம் பெறலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ வாக்காளர் விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான, அது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் இருவரை, குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களையும் பாராட்டி பேசியிருக்கிறார்கள். அது பிரதமர் அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட 2 தலைவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார்களாக தான் நான் பாஜகவின் தமிழகத்தில் பாஜகவின் வெற்றி இலக்கம் வந்து பூஜ்ஜியத்தில் தான் இருக்குன்னு திமுக அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. திமுக அமைச்சர்கள் ஏற்கனவே ஊழல் அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருக்கிறார், இன்னொரு அமைச்சர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறார், இன்னொரு அமைச்சர் விசாரணைக்கு போயிருக்கிறார். அதனால் இன்னொரு அமைச்சரும் கோர்ட்டில் இப்போ கிட்டத்தட்ட 11 அமைச்சர்கள் கோர்ட்டு வாசலில் தான் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வந்து முதல்ல எங்களை சொல்வதை விட்டுட்டு அவர்கள் தங்களை தக்க வைக்க முடியுமா என்ற அவர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். தூத்துக்குடியில் நடந்த நிகழ்ச்சியில் வந்து கட்சி ரீதியாக வந்து திமுகவினர் குழந்தை விட்டாங்க, தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரை சரியான மரியாதை வழங்கன்னு சொல்லி திமுக தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. திமுக வந்து இதெல்லாம் சொல்லணுன்னா தாங்க ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது. ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, அவர்களும் இன்விடேஷனில் அவர்கள் பேர் இருந்தது, அதே போல் அவங்க ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. இதில் இருந்து அரசியல் பேசும்போது கூட நாடாளுமன்ற உறுப்பினர், தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பேரை கூட பிரதமருக்கு குறிப்பிடலாம். எங்கள் பிரதமர் சில இடங்களில் யார் பேரையுமே குறிப்பிட மாட்டார். அவர் நேரம் காலம் கருதி அவர் பேசிட்டு போகிறாரு. இதில் வந்து நம்ம இது ஒரு சப்ஜெக்டாகவே கிடையாது. இதை பற்றி பேசுகிற அளவுக்கான ஒரு சப்ஜெக்டே கிடையாது. திமுக அமைச்சர் மீது ஊழலை தொடர்ந்து சொல்லுங்க பாஜக, அதிமுக அமைச்சருடைய ஊழலை வந்து சொல்லுங்க. அதாவது திமுக ஆகட்டும் அல்லது வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு 0 டாலரன்ஸ். பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி, ஊழல்களை சகித்து கொள்ள முடியாத கட்சி என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று அந்த பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, அது வந்து சீனா கொடி இருந்துச்சு. திமுக வந்து ஏங்க இந்தியாவினுடைய ராக்கெட் தளம், பாரத தேசத்தினுடைய பிரைடு, நம்மளுடைய நாட்டினுடைய பிரைடு. அதில் வந்து அதுவும் குலசேகரப்பட்டினத்தில் வந்திருக்கிறது. நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய புகழை தான் நாம் சொல்லணும் வெளியே. அதை விட்டுட்டு சைனா கொடியை போடுறது இது வந்து தேச துரோகமாக தான் பார்க்க முடியும். ஏங்க ஒரு வெளிநாட்டினுடைய விளம்பரம், நான் அவங்க வேணா மன்னிப்பு கேட்கணும் பொதுமக்கள்கிட்ட. வெளில வந்து தவறுதலாக கொடுத்துட்டோம், எதோ தெரியாமல் கொடுத்துட்டோம் அப்படின்றது பொதுமக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதை விட்டுட்டு அதை மூடி மறைக்கிறதுக்கு ஒரு தவறு செய்தால் அந்த தவறை வந்து திருத்தி கொள்ள வேண்டும். அல்லது திருத்திக்கலாம் மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் மனிதன். அதை விட்டு நான் வந்து அது இல்லை இது இல்லை என்பது நாகரிகமானதல்ல. இரண்டாவது, ஒரு இந்த நம்மளுடைய பகுதியில் ராக்கெட் ஏவுதளம் என்பது நம்மளுடைய பாரதியன் என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஒவ்வொருவருக்கும் கௌரவத்தை கொடுக்குது. அதில் நம்மளுடைய தேசிய கொடியை போடுவது தான் ஒரு இந்திய குடிமகனுடைய கடமையாகவும் இருக்கும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.